ஆண்டவர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு ஒரு சின்ன ஏதாவது பாதிப்பு வந்தால் நம்ம என்ன நினச்சிடுவோம், நம்ம அழிஞ்சிருவோமோ, நம்முடைய குடும்பம் கெட்டு போயிடுவோமோ, நம்முடைய தொழில் நஷ்டப்பட்டு போயிடுவோமோ, அந்த என்ன ஓடிக்கிட்டே இருக்குது நிறைய பேருடைய மனதில். இப்போ கூட நீங்கள் அப்படி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம், மனசில் அப்படி இருக்கும். வெளியில் கேட்குற வேறு பந்தாவாக கூட நீங்கள் கேட்கலாம். அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வர்றதே பிசாசு தான். ஆண்டவர் நம்ம வாழ்வதற்காக தான் மரித்தார். நீங்கள் ஏன் அதை நினைக்க மாட்டேங்க? உலகம் தான் பாருங்கள், பூனை குறுக்க போனால் செத்து போயிடும்னு நினைக்கிறேன், போக மாட்டேங்க. பூனை அது வேலையை பார்த்துட்டு போகுது. அது ஒரு மிருகம். அந்த மிருகத்தை எப்படி கொண்டு வந்துட்டான் பார்த்தீங்களா? அது நம்ம போகும்போது குறுக்க போகக்கூடாது. அதாவது ஒரு நாட்டில் விரும்பப்படாதது தான் இன்னொரு நாட்டில் மகிமையாக எண்ணப்படுகிறது. பொதுவாக நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமை நுழைஞ்ச வீடு விளங்காது அப்படிம்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு தேசத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆமை வீட்டுக்குள் நுழைவது போல் உள்ள சிலை எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் வைக்கப்பட்டிருக்குமா. இந்த ஆமை நுழையிறது அவங்களுக்கு அப்படி நன்மையாக நினைக்கிறாங்க. அதனால் நம்ம அதெல்லாம் ஏதோ ஒன்றை நினைத்து நம்ம அழிஞ்சு போயிடுவோம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அதனால் பாவம் செய்து அக்கிரமம் செய்து இருந்தோம், அப்போவுமே ஆண்டவர் நம்மளை அழிக்கலே, இனியும் அழிக்க போகிறாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அதனால் இந்த தொழிலில் நஷ்டப்பட்டு, வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு, ஊழியத்தில் கூட கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் வந்திருக்கலாம். இதை நினச்சி நம்ம அழிஞ்சிருவோமோ அப்படி மட்டும் நினைக்காதீங்க. ஆண்டவர் நம்மை அழிய விடுவதே கிடையாது. வாசிக்க கேளுங்களா, மல்கியா சொல்லிதான் பாருங்க. மல்கியா 3:11. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. பார்த்தீங்களா? நம்மை அழிக்க நினைக்கிறவர்களை, அதை நினைக்கிற மனிதர்களை ஆண்டவர் ஆமன் பண்ணிடுவார். அதான் பூமியின் கனியை இப்போ வட்சித்து போடுகிறவர்கள் உங்கள் நிமித்தம், நமக்காக அவர் கண்டிப்பார். நாம் எப்படி அழிஞ்சு போவோம்? அப்படிலாம் அழிஞ்சு போனால் இதை பேசுகிற நான் என்றைக்கோ அழிந்து போயிருப்பேன். என்றைக்கு என்னுடைய ஊழியங்கள் அழிந்து போயிருக்கும். அப்படிலாம் கிடையாது. அப்படி விடவே மாட்டார். நம்மை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வீட்டை, உங்கள் பிள்ளைகள்லாம் மற்றவருடைய கண்கள் அடிப்பார். என்றைக்கு அழிவான்? பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, அன்னை எப்பஞ்சாவன் தின்ன எப்பங்காலியான், கிராமங்களில் பழமொழிலாம் சொல்லுவாங்க. அதனால் யார் வேணாலும் பார்க்கட்டும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அழிவை அனுமதிப்பதில்லை. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஈசாக்கு அழிஞ்சிடணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, பெலிஸ்தேருடைய அந்த அபிமேலக்கு ராஜா, அடுத்து அவனுடைய வேலையாட்கள் எல்லாருடைய பார்வையும் ஈசாக்கு அழிவானா அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் பாருங்கள், அவன் அதனால தான் ஈசாக்கை பகைத்தார்கள். ஈசாக்கை ஊரை விட்டு துரத்துனாங்க. இப்போ உங்களை யாரும் துரத்திக்கிட்டு இருக்காங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்களை துரத்துகிற சொந்தமோ பந்தமோ ஜாதியினரோ உடன்பிறப்புகளோ நண்பர்களோ உங்களை என்ன செய்யலாம்? துரத்தலாம். நீங்கள் உங்களை அழிய பண்ணுவதற்காக என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம். ஒருபோது இயேசுநாதர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. கவலையே விடாதீங்க. அவரை விட என்ன நடந்துற போது, அவரை மிஞ்சி சிலருக்கு விரோதமான, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்தல் கிடையாது, 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 கிடையாது. அதனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய அழிய விட மாட்டார். அதுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நம்முடைய சாபங்களையெல்லாம் சுமந்து தீர்த்தார், பாவங்களையெல்லாம் சுமந்து தீர்த்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நீங்கள் அழிவதில்லை, உங்கள் குடும்பம் அழிவதில்லை, உங்கள் தொழிலும் ஊழியமும் அழிவதில்லை, நிலைத்து நிற்கும். சந்தோஷமாக இருங்க.